மறக்காமல் அந்த பக்கத்தில் இருக்க லைக் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள் நண்பர்களே. நீங்கள் பண்ணுற அந்த லைக் தான் எனக்கு உற்சாகத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்கும். ப்ளீஸ் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் நண்பர்களே. அவ இடத்துக்கு நம்ம போனோமா? அதுவா ஆர்டர் பண்றா, அதிகாரம் பண்ணி சொல்லிருக்கா. அவ இடத்துக்கு நம்ம அவளை தேடி போகணுமா? ஒரு விடக்கூடாதுங்க. நம்ம சமஸ்தானத்துல இருந்துகிட்டு நாம அவளை போய் பார்க்க போனோமா? எதுக்கு அவளை வச்சுக்கிட்டே போட்டு தள்ளு. வேண்டாம், அவளை விட்டுருங்க. வேண்டாம் கேங்ஸே, என்ன ரொம்ப சோதிக்கிறேன்னு. இப்பதான் நம்ம சரியான பதவிக்கு போறோம். நம்ம எதிரி யாருன்னு நம்ம தேடி கண்டுபிடிச்சு ஒவ்வொருத்தனையா போடுறது நடக்காத காரியம். அவன் எங்க பதிவு இருந்து நம்மளை போட்டுத்தால் தானே இப்போ இல்ல எத்தனை தலைமுறைனா நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. அதுக்கு இப்படி ஒரு எதிரி தேவை. ஆட்டம் ஆடுனாதான் பகையாளி வெளியில வருவான். இந்த ஆட்டம் சூடு பிடிக்கட்டும். அப்படின்னா நாம போய் அவளை பார்க்கணும், அப்படிதானே? இந்த கிங்ஸ் அவ இங்க இருக்கட்டும் தானே சொன்னேன், இறங்கி போகணும்னு சொல்லலையே. நாம அவளை தேடி போய் பார்க்கணுமாமா? ஆர்டர் போட்டிருக்கா. போட்டுச்சு இங்க பார்த்து நான் 2 நாள் பொறுமையா பார்ப்பேன். நான் ஒரு ஆணுகிட்டே இறங்கி போக மாட்டேன். இவகிட்ட நான் இறங்கி போக மாட்டேன். இறங்கில எங்கேயுமே எவளுக்குமே இறங்கி போக கூடாது. அது என் சரித்திரத்திலே கிடையாது. அவ மீட்டிங் கால் தானே நம்மள பார்க்க சொன்னா? ஆமா, அவளுக்கெல்லாம் மீட்டிங் கால் சரிப்பட்டு வராது. ஓ, சுகபோகமா ஏசில உட்காந்துட்டு காலுக்கு மேல காலை போட்டுட்டு நம்ம போய் அவளுக்கு கும்பிடா சாமி அப்படின்னு சொல்லவே நினைச்சாலோ? மீட்டிங் நம்ம குடோன்ல ஒரு ஃபேன் கூட இருக்கக்கூடாது. ஃபேன் ஒண்ணு கூட சுத்தக்கூடாது. அவளை இங்க வர வைங்க. எப்படி வர வைக்கணும்னு தெரியும்ல? வர வைக்கிறேன். அவ என்ன பத்தி தெரிஞ்சுக்க வேண்டாம், என் சமஸ்தானத்தை பத்தி தெரிஞ்சுக்கிட்டான். அவளுக்குள்ள இருக்க திமிரு எப்படி அடங்கி போகணும் மட்டும் பாரு. புலி பொதுங்கிறது பாயிருக்குதான். இப்பவுமே அவளுக்கு நாம யாரு, நம்ம என்ன பிசினஸ் பண்றோம், நம்ம தொழில் என்ன, நாம யாரு, இங்க நம்ம சமஸ்தானம் என்ன, எதுவும் அவளுக்கு தெரியக்கூடாது. அவளுக்கு நம்ம மேல ஒரு துளி கூட பயம் இருக்கக்கூடாது. அவளுக்கு இப்ப நம்ம மேல பயம் ஒரு துளி இருக்கக்கூடாது. அப்படின்னாதான் வந்த வழிய போத்தேன். ஆகா, அவ இங்க போக கூடாது. அப்படியே போன நிர்வாண பாணி அதை போனோம். ஏண்டா செம்பலிங்க கோட்டையில காலடி வச்சாலும் அவன் நினைக்கிற அளவுக்கு பண்ணிடணும். அதனால இப்ப அவளுக்கு நம்ம மேல ஒரு துளி கூட பயம் வரக்கூடாது. பயம் அறியாம இருந்ததா அவ இஷ்டத்துக்கு ஏதாவது பண்ணுவா. அதுதான் நம்ம பலனு. அவளை அடிச்சு தூக்குறதுக்கு அதுதான் நமக்கு பலனு. ஒரு துளி கூட அவளுக்கு நம்ம மேல பயம் வரக்கூடாது. அதே நேரத்துல நாம் அவகிட்ட இறங்கி போகவும் கூடாது. மீட்டிங் அரேஞ்ச் பண்ணு குடோன்ல. எனக்கு அதிகமா பேச பிடிக்காது. மீட்டிங் நான் சொல்ற இடத்துல தான் நடக்கணும். அண்டர்ஸ்டாண்ட்? ஐயா அப்படி சொல்லாதீங்க. இல்ல, எங்க முதலாளி சொல்லிவிட்டாரு. அவருக்கு எல்லா இடத்துலயும் மீட்டிங் வச்சா பிடிக்காது. ஏன்னா அவர் வழி தனி வழி. அவர் யாரையும் பார்க்க மாட்டாரு. வேணும்னா உங்களுக்கு உங்க மீட்டிங் நடக்கணும்னா அவரை வந்து பாப்பீங்களா? நான் சொல்லல, எனக்கு பயமா இருக்கு. அவரு சொல்லிவிட்டாரு. நான் சொன்ன டயத்துல சொன்ன மாதிரி மீட்டிங் நடக்கணும். இல்ல இங்க எவனும் கம்பெனி வச்சு நடத்த முடியாது. இந்த அலெக்சாண்ட்ரா ஒரு வாட்டி முடிவெடுத்ததுதான். உன் முதலாளி, உங்க பாஸ் வந்து என்ன பாப்பாரு. பார்க்க வைப்பேன். ஐயோ அப்படி சொல்லாதீங்க. மீட்டிங்க்கு வாங்க. சாரி, இடுப்புல வைக்கிறதுக்கு உங்க கழுத்துல வச்சுட்டு செஸ்ட் மிஸ்ல உங்க தலை கீழே விழுந்திருக்கும் போலுக்கு. ஐயோ, இவன் ஒரு கொலகார பைய மேடம். இவன் ஒரு முட்டா பைய. டக்குன்னு கழுத்தை எடுத்து போடுவான். அவனுக்கு இதெல்லாம் தெரியாது. அவனுக்கு கத்தி இடுப்புல வைக்கிறதுக்கு கழுத்துல வச்சுட்டான். டே, இப்படி எத்தனை பேர் கழுத்துல தெரியாம வச்சு எத்தனை பேர் தலை கீழே விழுந்திருக்கு. போய் ஒரு சின்ன பொண்ணு கிட்ட போய் கத்தி இடுப்புல வைடா. சாரிங்க மேடம், நான் இடுப்புல வைக்கிறதுக்கு உங்க கழுத்துல வச்சுட்டேன். சாரி மேடம். மீட்டிங்க்கு வரீங்களா? இவன் ஒரு பொல்லாத பைய. சாரோன்னு டக்குன்னு கோபக்காரன். மூளை வளைச்சு கொஞ்சம் கம்மி. டக்குன்னு போட்டுருவான். மீட்டிங் வந்துருங்க. எப்பவுமே இடுப்புலயே கத்து வைக்க மாட்டேன். எனக்கு
இடுப்புல கத்தி வைக்கிறத விட கழுத்துல வைக்கதான் பிடிக்கும் மேடம். பார்த்தா பொம்பளைக்கு அடக்கம் வேணாம், ஆணவம் இருக்கக்கூடாது. இந்த மண்ணுக்கு செட் ஆகாது அப்படின்னு நான் சொல்லல மேடம், முதலாளி சொல்லி விட்டாரு. வரீங்களா? உங்க பாடி கார்டெல்லாம் பார்த்தோன்னா நான் ரொம்ப பயந்துட்டேன். இனிமேல் கத்தி அவங்க தலையில உங்க கழுத்துல வைக்க மாட்டேன். ஏன் உங்க கழுத்துல தான் வைப்பேன். வந்து சேர்ந்துரு. ஓயாமலாம் சொல்லிட்டு இருக்க மாட்டேன்டி. சொட்டையே எண்ணிடுவேன். வா வா. இன்னொருத்த மண்ணுல போய் அதிகாரத்தை நிலைநாட்ட வரேன்னா நான் எப்பேற்பட்டவளா இருக்கணும். அலெக்சாண்ட்ரா! டேய், நான் அலெக்சாண்ட்ராடா. என் பெயரை கேட்டாலே பயம் ஓடணும், தொடையே தலை குனியணும். நான் அலெக்சாண்ட்ரா. விழுந்த இடத்துல எழுந்து நிக்கிறவா இல்ல, விழுந்த இடத்தையே வெற்றி கோட்டையா மாத்துறவா. டேய், நான் அலெக்சாண்ட்ராடா. என்ன தோக்கடிக்க நினைக்கிறவங்க என் வேகத்தை பார்த்து வழி மாறிடுவாங்க. டேய் கிங்ஸ்லின், உன் கோட்டைக்குள்ள நான் வரணுமா? உன் கோட்டையை ஏன் சமஸ்தானமா மாத்தி காட்டுறேன் அலெக்சாண்ட்ரா. மேடம் நாங்க வேணாம். வேண்டாம். அந்த கிங்ஸ் எங்க சந்திக்க நினைக்கிறனோ அங்கே போய் சந்திக்கிறேன். ஏனா கூடிய சீக்கிரம் அவன் என் இடத்துல வந்து என்ன சந்திக்கிறதுக்கு பெர்மிஷன் கேட்டு என் கேட்டு முன்னாடி வந்து நிப்பான். ஏன்னா நான் அலெக்சாண்ட்ரா சாதாரணமா வாழறதுக்கு பிறக்கல, சரித்திரம் எழுத பிறந்தவா. இந்த அலெக்சாண்ட்ரா முன்னாடி சவால் விடுறதுக்கே தைரியம் வேணும். என்ன ஜெயிக்கணும்னா அவனுக்கு அதிர்ஷ்டம் இருக்கணும். என்ன ஜெயிக்கிறவனுக்கு அதிர்ஷ்டம் இருக்கணும். நான் அதிர்ஷ்டக்காரடா, அந்த அதிர்ஷ்டத்துக்கு பிடிச்சவன். நம்ம பகையாளிக்கிட்ட உடனே ஜெயிச்சிட்டோம்னா நம்ம பலம் பலவீனம் அவனுக்கு தெரிஞ்சிடும். கொஞ்சம் இறங்கி போனா மட்டும்தான் அவன் பலவீனம் என்னன்னு நமக்கு தெரியும். எதிரியை தோக்கடிக்கணும்னா அவன் பலத்தை விட அவன் பலவீனம் என்னன்னு நமக்கு தெரிஞ்சுக்கணும். எதுக்கு ரிஸ்க்? போட்டு தள்ளி போடணும் சொல்லு, குளத்துல நான் இறங்குறேன். அவளை போட்டு தள்ளதுக்கு நான் நிக்கணும், பின்னாடி இவனே போதும். போட்டு தள்ளுறது இங்க போட்டு இல்ல, அவ கேங்ஸிருக்க சவால் விட்டு இருக்கா. இந்த கேங்ஸிருக்க சவால் விட்டு இருக்கா. என் ஒரு முகத்தையே அவ பார்க்கல, எனக்கு இன்னொரு முகம் இருக்குங்கிறது அவனுக்கு தெரிய வேண்டாம். அவ மோதினது கேங்ஸில் கிட்ட, இந்த சிறுத்தை கிட்ட. மீட்டிங் உடனே அரேஞ்ச் பண்ணுங்க. ஒரு ஃபேனு கூட இருக்க கூடாது. தொழில் போட்டி தானே. என் இடத்துக்கு வந்தா எதிரிக்கு என்ன கிடைக்கணுமோ அது அவளுக்கு கரெக்டா கிடைக்கணும். கிடைச்சிரும். மீட்டிங் அரேஞ்ச் உடனே பண்ணுங்க. சாரணே முடிச்சிடுறேன். யாருக்கு போட்டியா யாரு? 2 நாள் பாப்ப ஆனப்ப இல்லாம போட்டுட்டு வந்து நின்றுவேன். ஹாய், இது எங்க கொட்டடி, காலமா இருக்கிற எங்க சமஸ்தானம். இவன் பொறுமையா போய்கிட்டு இருக்கான். நான் முடிச்சுட்டு தான் பேசுறேன். 2 நாள் தான். அலெக்சாண்ட்ரா உள்ள வரலாம். வாங்க வாங்க, நீங்க கரெக்டா மீட்டிங் கால் தான் வந்திருக்கீங்க. வாங்க 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 வாங்க. இந்த கருப்பு படம் எல்லாம் வேண்டாம், அனுப்புங்க. இங்க இருந்து நீங்க உயிரோடு தான் போறீங்க, அதுக்கு நான் கேரண்டி. ஏன்னா என் கத்தி இப்ப ஏன் இடுப்புல பத்திரமா இருக்கு. போ சொல்லுமா. யான் கோட்டைக்குள்ளேயே காவல் படையோட. ஆனா உனே இந்த முகரக்கட்டையை மட்டும் எதுவும் பண்ண முடியல. ஆக அதுக்காக நீ அந்த முகரக்கட்டையெல்லாம் ஆக முடியாது. சாந்தம், அன்பு, குறும்புத்தனம், கியூட் கியூட் செல்லம், எங்க வீட்டு பொப்பு, எங்க குட்டி செல்ல குட்டி தூக்கிச்சு கொஞ்சிக்கிட்டே இருக்கலாம்.
அந்த மூஞ்சி இருக்குல்ல அப்படி பொம்மை மாதிரி இருக்கும், அப்படி முயல் குட்டி மாதிரியே இருக்கும். நாலு மட்டும் தூக்கி சமக்கலாம். அது 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 முகம். இரு இரு, எங்க முதலாளி வருவாரு. ஏன் கருப்பு படைய அனுப்புனீங்க? எனக்கு எந்த பயமும் இல்லை, உடனே அனுப்பிட்டேன். நான் உங்க சமஸ்தானத்துக்குள்ள தான் நிக்கேன், எனக்கு எந்த பயமும் இல்லை. ஆனா உங்க முதல்ல என்ன இத்தனை பேரை கூட வச்சிருக்காரு? இங்க நான் ஒத்தையா தான் வந்திருக்கேன். வேணா ஆயுதம் ஏதாவது இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. உங்க முதலாளிக்கு ரொம்ப பயமா என்ன? 4-5 அடியால கூட வச்சிருப்பாரு போலுக்கு. இங்க நான் ஒத்தையா தான் நிக்க. இப்ப உண்மையான வீரன் யாரு? ஓ சமஸ்தானம், ஓ கோட்டை. ஓ கோட்டைக்குள்ள இருக்கிற என்ன வந்து பார்க்கிறதுக்கு உனக்கு போயா? ஓ சமஸ்தானம், ஓ கோட்டை, நான் தனியா வந்திருக்கேன். ஏன் கோட்டை, ஏன் சமஸ்தானம்? பொழைக்க வந்த நாய் என்னதான் வந்து பார்க்கணும், ஆளுன்னு நினைக்க கூடாது. பொழைக்க வந்தமா பொத்திட்டு போனமான்னு இருக்கணும். ஏன் சமஸ்தானத்துக்குள்ள பொழைக்க வந்தவாதான் என்ன வந்து பார்க்கணும். ஆணவத்தாட்ட கிருவேன். ஏன் சமஸ்தானத்துக்குள்ள நீ என்ன வந்து பார்க்க வந்தது உன் வீரம் இல்ல, இன்னும் இங்க உயிரோட இருக்கிற பாரு, அது நான் உனக்கு போட்டது, புரியுதா? உட்காரு. இந்த கிங்ஸன் அவனுக்கு சரிசமமா எவ்வளையும் உட்கார வைக்க மாட்டான். அவனுக்கு சரிசமமா இருக்கணும்னா அவ ஒருத்திக்கு மட்டும்தான் உரிமை, என் பொண்டாட்டி. இந்த கிங்ஸனுக்கு சரிக்கு சரிசமானவா அவ ஒருத்தி மட்டும்தான். போற இடத்துலலாம் மரியாதை எதிர்பார்த்து வாழ்றவா இந்த அலெக்சாண்ட்ரா இல்ல. மரியாதை அவளை தானா தேடி வரும். அது வரைக்கும் அவ ஆட்டம் இல்ல இல்ல, ஜெயிக்கிற வரைக்கும் அடங்கித்தான் இருப்பா. இப்போ நீ நானும் ஓட்டப்பந்தயத்துல தானே ஓடிக்கிட்டு இருக்கோம். இன்னும் யாருக்கு வெற்றின்னு நிர்ணயம் செய்யல. 2 பேரும் சரிக்கு சமமா தான் ஓடணும். அதுக்கு பேரு தான் போட்டி. அதுக்கு நீ வெளியில நின்றுக்கணும், என் கோட்டைக்குள்ள வந்திருக்க கூடாது. இங்க நானே ராஜா, நானே மந்திரி. எனக்கு சரிக்கு சமம் இங்க எவனும் கிடையாது. ஏன்னா இது என் சமஸ்தானம். போட்டி போறாம அது இந்த கோட்டைக்கு வெளியே. என் கோட்டைக்குள்ள வந்து என்கிட்டயே போட்டிக்கு வந்து கூப்பிடுறது இதான் கடைசியா இருக்கணும். பொழைக்க வந்தோமா பொத்திக்கிட்டு போனோமான்னு இருக்கணும். இதுவரைக்கும் இது வா சமஸ்தானம். இந்த அலெக்சாண்ட்ரா படையெடுத்து போற வரைக்கும் தான் அது அவங்க சமஸ்தானம். இந்த அலெக்சாண்ட்ரா படை எடுத்துட்டா அதுக்கப்புறம் அலெக்சாண்ட்ரா சமஸ்தானம். பெண்தானே அப்படி நினைச்சிட்டியா? சாஃப்டா இருப்போம் நினைச்சியா? அதான் ஓ பொண்டாட்டி மாதிரி கியூட்டா பப்பியா முயல்குட்டி மாதிரி தூக்கி வச்சு கொஞ்சற மாதிரி ஓ பொண்டாட்டி மாதிரி தானே பொண்ணுன்னு நினைச்சிட்ட? அது ஓ பொண்டாட்டி மட்டும்தான். நான் அலெக்சாண்ட்ரா ராட்சசி. அலெக்சாண்ட்ராக்கு அர்த்தம் தெரியுமா? தெரியலனா தெரிஞ்சுக்க. உனக்கு பொண்ணுன்னு ஒண்ணு பிறந்தா அலெக்சாண்ட்ரான்னு பேர் வச்சுக்க. அந்த பேரோட கம்பீரத்தை தெரிஞ்சுக்க. அலெக்சாண்ட்ரா என் பெயருக்கு அர்த்தமே பாதுகாப்பு. என் பெயருக்கு இன்னொரு அர்த்தம் என்ன நம்பி இருக்கிறவங்கள பாதுகாக்கிற குணம். பயத்தை கண்டு ஓடுறவ இல்ல, பயமே என்ன பார்த்து ஓட வைக்கிறவா. போர் வீரி, காப்பவர்களை காப்பேன், உடைத்து எறிய வேண்டியவர்களை உடைத்து எறிவேன். கிங்ஸ்லி இவ்வளவுதானே அலெக்சாண்ட்ராவுக்கு? நல்லது. ஒருவனை வீழ்த்ததுக்கு அவனுடைய பரியாச சிரிப்பே போதும். அது உனக்கு நல்லாவே வருது.
ஒரு பெண் வீழ்த்தக்கூடிய ஆயுதம் புன்னகை தானே? நான் அலெக்சாண்ட்ரா. புன்னகையால் ஒருவனை வீழ்த்த வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. ஒரு பெண்ணின் புன்னகையில் வீழ்றவன் இந்த கிங்ஸனும் இல்லை. கண்ணே, அப்படியே இந்த கிங்ஸனை பத்தியும் தெரிஞ்சுக்க. வந்த வழி பார்த்து போயிட்டேன்னா இல்ல, இனி நீ போக முடியாது. இந்த கோட்டைக்குள்ள காலடி எடுத்து வச்சா என்ன ஆகும்னு காமிச்சுட்டு தான் அனுப்புவான். தப்பான இடத்துல காலடி எடுத்து வச்சுட்ட. பெண் தானே, மன்னித்து விட்டுருவோ, விட மாட்டா. நீ ஒரு தப்பு பண்ணிட்ட. இந்த கிங்ஸ்ல நீ வாழ்க்கையில பார்த்திருக்கவே கூடாது. தப்பு பண்ணிட்ட அலெக்சாண்ட்ரா. அலெக்சாண்ட்ரா பாதுகாப்பு கொடுக்கிறவள், தன்னை நம்புறவர்களை பாதுகாக்கிறவள், அவ்வளவுதானே. இந்த கிங்ஸ்ல பத்தி தெரிஞ்சுக்க. அரசனின் நிலம், அரசனுக்குரிய இடம், அரச கம்பீரம் கொண்டவன், தலைமைத்துவம் நிறைந்தவன், ஆட்சியாளனின் வாரிசு. பேரு எவ்வளவு பொருத்தமா இருக்கு பாத்தியா? இந்த சமஸ்தானத்துக்குரிய பெயரு எவ்வளவு பொருத்தமா என் தாத்தா எனக்கு வச்சிருக்காரு பாத்தியா? தலைமைத்துவமானவன், அவனுக்குரிய இடம், அரசனுக்குரிய இடம், அரசனுக்குரிய நிலம். இப்படி அரசனுக்குரியத ஒரு படையெடுக்க வந்த அலெக்சாண்ட்ரா பங்கிடலாமா? அரசன் கூட நீ போரிடக்கூடாதுமா. அரசன் படையுடன் வேணா நீ போரிடலாம். என் சமஸ்தானத்துக்கு வெளியே நீ போரிட்டு இருக்கலாம். அரசன் கூடயே போரிட வந்திருக்கியமா. தப்பு பண்ணிட்டிய. இந்த கிங்ஸோட இன்னொரு முகத்தை நீ பார்த்தது இல்ல. எப்போ நீ எனக்கு சரிக்கு சமமா இந்த கிங்ஸனுக்கு சரிக்கு சமமா உட்காரணும்னு நினைச்சியோ, நான் ஆரம்பத்திலே சொன்னேன், எனக்கு சரிக்கு சரி சமானவா என் பொண்டாட்டி மட்டும்தான். இந்த உலகத்துல இந்த கிங்ஸனுக்கு சரிக்கு சரிமானவா என் பொண்டாட்டி மட்டும்தான். அப்பேற்பட்ட எடுத்த சரிக்கு சமமா இருக்கணும்னு நினைச்சியோ, ரைட். மீட்டிங் முடிஞ்சது. காலத்துல சந்திக்கலாம். இன்னொன்னு கேட்டுக்கோ, கிங்ஸின் தலை குனியாத தலைமைக்கும் தோற்காத தைரியத்துக்கும் வைக்கப்பட்ட அடையாளம். அலெக்சாண்ட்ரா, அலெக்சாண்ட்ரா, இவ தோத்தத சரித்திரம் இல்ல, இனி சரித்திரம் உருவாக போவதுமில்ல. கொஞ்சம் விட்டுருந்த சவப்பட்டியில சவமா இருப்பிய. அது என் முட்டி அங்க போன. ஆமா, எனக்கு ஆசை பாருங்க. நானே எப்படி போனேனே தெரியல. நல்ல நேரம் கருப்பு சிங்கம் அப்படின்னு ஒரு கத்து கத்தி அப்படியே எனக்கு லபக்கா தூக்குனாவ பாரு. கருப்பு சிங்கம் எப்படி தெரியுமா இருந்தாவ? எப்படி இருந்தாவ? சத்தியமா சொல்றேன், நாமெல்லாம் கருப்பு சிங்கம்னா சாதாரணமா நினைச்சிட்டோம். கிங்ஸி மாமாவோட அப்பான்னு சிம்பிளா நினைச்சிட்டோம். என்னடி சொல்ற? ஆத்தி, இப்ப சாரன் பையன் ஒரு புது அவதாரம் எடுத்திருக்கானே, கருப்பு. சும்மாவா அவன் கருப்பு வேஷத்தை எடுத்திருக்கா? ஏன்னா அது அப்பா கருப்பு. சும்மா கருப்பு வேட்டைய. நம்ம வீட்லயே கருப்பு சிங்கம் ஹைட் வெயிட் மாதிரி தெரிவாரு. ஆனா அந்த காட்டுக்குள்ள கருப்பு சிங்கம் எப்படி தெரியுமா தெரிஞ்சாரு? அப்படி விகாரமா இருந்தாவ. என்ன அப்படி ஒரு சுண்டு வரல தூக்கினாவ தெரியுமா? அப்படி தூக்கி வச்சிருக்கும் போது நான் பார்த்தேன். அப்படியே அப்படியே ஒரு கருப்பு கருப்பர் வந்தா என்ன சொல்லுவாங்க, கருப்ப வந்தா எப்படி இருக்கும் அப்படியே இருந்தாவ. இசை இசை, நான் வந்துட்டு சொல்லணும் இசை. என்னடி? ஒரு வாட்டி தாவிது தோட்டத்துக்குள்ள போய் நான் மாட்டிக்கிட்டேனே, நாயை விட்டு கடிக்க வச்சானுவல. ஆமா, அப்ப ஒரு கை வந்து என்ன காப்பாத்துச்சுன்னு சொன்னனே. ஆமா, கரெக்டா சேம் கை, சேம். எனக்கு இன்னும் மறக்கவே இல்லையே. முத கருப்பு சிங்கம் என்ன கைய கொடுத்துதான் தூக்கிச்சுதா. இப்படி தூக்குனவள அந்த கைய பார்த்தேன். அப்படி ஒரு கருப்பன் கை மாதிரி, அப்படி கருப்பு. அம்மா, அப்படி பயமா இருந்துச்சு. அப்படி கைய கொடுத்து பாரு, சேம் கை, சேம் சேம் சேம். என்னடி சொல்லுத? சத்தியமா சொல்றேன், அன்னைக்கு இதே கை தான் என்னை காப்பாத்துச்சு. எனக்கு நல்லா தெரியும். இசை, உன்னை கூட ஒரு நாள் ட்ரெயினுக்குள்ள, அதான் ரேச்சலி இவ்வளவு விளையாடும் போது நீ ட்ரெயினை மாத்தி ஏறிட்ட
அப்போ ஒருத்தங்க காப்பாத்துனாங்கன்னு சொன்னீங்க, ஒரு கை வந்து காப்பாத்துச்சுன்னு சொன்னீங்க, கிங்ஸி மாமா அந்த காப்பாத்துனாருன்னு சொன்னீங்க. ஆனா அதுக்கப்புறம் அது கிங்ஸி மாமா இல்லைன்னு கண்டுபிடிச்சோம்ல. ஆமா, அது எல்லாமே கருப்பு சிங்கம் தான். ஆனா அவ ஏதோ ஜெயில இருந்தாவலாம்லட்டி. கருப்பு சிங்கம் ஒரு ஆள் இல்ல, 2 பேரு. என்னட்டி சொல்லுத? செம்புலிங்க ஐயாவும் அவருதான், கருப்பு சிங்கமும் அவருதான். என்னடி பயம் காட்டுதா? நான் கண்ணால பார்த்தேன் தெரியுமா? யம்மா, நீங்கெல்லாம் நினைக்கிற மாதிரி செம்புலிங்க ஐயா சாதாரணமெல்லாம் கிடையாது. நாம இதுவரைக்கும் கேட்ட கதைப்படிலாம் செம்புலிங்க ஐயா கிடையாது. அவர் உண்மையிலே ஒரு வேட்டையன் தான். நான் இப்ப பார்த்தேன் பாரு, அதுதான் உண்மை. கிங்ஸின் மாமாவும் கிட்டத்தட்ட அப்படித்தான் நெருங்கி வந்துகிட்டு இருக்காரு. அது சரிடி, அந்த சவப்பட்டி எப்படி இருந்துச்சு? குதூகலமா இருந்துச்சு. அதான் அன்னைக்கு நம்ம தோண்டி போட்டுட்டு பாதியிலே வந்தோமே, அதுதான் அப்பா மூடிட்டாரு. அதான் ஜான் மாமா மூடிட்டாவலட்டி. ஆனா அது திறந்து தான் கடந்துச்சு. சும்மா இருக்க, அவையெல்லாம் திறந்து விட்டு வேடிக்கை பார்த்திருக்கிய. அப்பனாலும் அது எதுக்கிட்டு ஒன்ன கூட்டிட்டு போச்சுடி? உண்மையை சொல்லிட்டு, அன்னைக்கு நம்ம அந்த குளத்தங்கல்ல ஒரு பூ பார்த்தோமே, அது எப்படி நம்ம வீட்டுக்குள்ள போச்சுது? நான் உன்னை தூர தண்ணி போட சொன்னேன். ஐயோ, நான் எங்க கொண்டு போனேன்? நான் மகிமாட்டால கொடுத்தேன். மகிமா நீ கொண்டு போனியா? அது வந்து என்னடி வீட்டுக்கு நீ நடி கொண்டு போன? மல்லிப்பூ. என்னடி உளறிக்கிட்டு இருக்க? சொல்லு. என் மகிமா நான் வீட்டுக்குள்ள கொண்டு போல, என்கிட்ட கொடுத்தியே, நான் கொண்டுட்டு போனேன். ஆனா அதுக்கப்புறம் நான் டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன் அத மகிமா கிட்ட. ஏன்டி அதே நம்ம வீட்டுக்கு கொண்டு போன? அது வந்து எனக்கு அந்த பூ பத்தி பெருசா எதுவும் தெரியாது. இவ ராணி என்கிட்ட கொடுத்தா. நான் சரி கோயிலுக்கு போகும்போது அங்க எங்கேயாவது தூர போட்டுட்டு போயிடலான்னு கையில வச்சு கொண்டு போனேன். போய்கிட்டு இருக்கும் போதே சாரணி ஏத்தால வந்தா. நீ நினைக்க மாதிரில, அந்த பையனை இப்ப யார் எடுத்தே பார்க்க மாட்டானே. அவன் தான் என்கிட்ட இருந்து பூவை புடுங்கனா. அவன் எதுக்கிட்ட புடுங்கனா? அவனும் கவின் பையன் தான். சும்மா சும்மா என்கிட்ட இருந்துச்சா புடிங்க அப்படி தூர போடுறதுக்காக எடுத்தானுங்க. அப்புறம் அவனுங்க கையில வச்சிட்டு இருந்தானுங்களா, நம்ம கிட்ட ஒரு கிழக்கம் குடிச்ச ஒரு கிழவி, அந்த கிழவி மறுபடியும் அங்கேயும் வந்துச்சு. சரி சரி, அது சாரன் கிட்ட என்னமோ பேசிட்டு இருந்தது. சரி கிளவி பேசட்டும்னு நான் வீட்டுக்கு வந்துட்டேன். ஆனா வரும்போது சாரன் பை கையில தான் அந்த பூ இருந்துச்சு, நான் பார்த்தேன். சாரன் பை பண்ணதான வீட்டுக்குள்ள? சொல்லுது கேளு, அவன் தான் கேட்டு வரைக்கும் வச்சிருந்தான், நான் கண்ணால பார்த்தேன். நான் கூட நினைச்சேன் இவன் எதுக்கு இந்த பூ தூக்கிட்டு கை வீட்டுக்கு வந்திருக்கான் அப்படின்னு நினைச்சேன். அதுக்கப்புறம் கவின் இல்ல, அவன் பைக் எடுத்துட்டு வெளியில போனான். அவன் பேசிக்கிட்டு இருக்கும் போதே சாரன் பையன் தான் அவன் பைக்ல அப்படியே சுத்தி விட்டான். இதெல்லாம் கேஷுவலா. இப்போ நம்ம எதை பேசும்போது நம்ம கையில ஒரு பொருள் இருந்ததுன்னா சும்மா அப்படி பிக்போம், இல்லைன்னா இப்படி எடுத்து வைப்போமே, அந்த மாதிரி தான் சாரன் பண்ணுனான். நான் பார்த்தேன். அது அப்படியே கவின் பைக்குக்கு மாறிச்சுது. சரி கவின் பைக்ல தானே இருக்கு, போகும்போது என்ன தூர போட்டுட்டு போயிருவான் அப்படின்னு நினைச்சேன். சரி கடைசியில யார் தான் மட்டும் வீட்டுல கொண்டு வச்சிடுது எனக்கு சத்தியமா தெரியாது சவாக்கா. அந்த கவின் பையன் பைக்ல எடுத்துட்டு போனான். ஆனா மறுபடியும் இந்த பைக்கை வீட்டுக்கு கொண்டு வந்தது அலெக்ஸ் மாமா தான். அடிகார மாமாக்கு தான் பாதி கண்ணு வெளியில தெரியாத. ஒருவேளை அவிய கொண்டு வந்திருப்பாவளா? அவனுக்கு பொம்பளை வாசனை ஆகாது, பூ வாசனை ஆகாது. அவன் எதுக்கிட்டி கொண்டுட்டு வர போறான்? எனக்கு என்னமோ இத சாமமா தான் கொண்டு வந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். சாமமாவா? ஆக மொத்தம் அந்த பூ ஏதோ தில்லாலங்கடி வேலை பாக்குது. ஏண்டி அந்த பூவை கொண்டு தூர போட்டது காட்டி இவ்வளவு வேலை பார்த்திருக்கு. அப்படி அந்த பூல என்னதான் மட்டும் இருந்துச்சு தெரியலையே. மாமியாரும் அப்படிதான் சொல்றாவ. முத ஃப்ரெஷ்ஷா இருந்துச்சான், அப்புறம் வாடி போச்சுதான், அப்புறம் பார்த்தா ஃப்ரெஷ்ஷா வந்து இருக்குதான். ஒண்ணுமே புரியலையே. அப்பா இப்ப எப்படியோ பிச்சு நிச்சு குளத்துக்குள்ள போட்டுட்டான். கத்தாரிக்கிட்டு எனக்கு பயமாவே இருக்கு. இந்த டாபிக்க பத்தியே பேசாதீங்க சரியா? சவக்குழியில போனவா ஏதோ நான் பிக்னிக் போயிட்டு இந்த மாதிரி ஏமா அதையே சரி சொல்லி காட்டிட்டு இருக்க? அது சரி, தாய்வெல்லாம் மாசமாயிட்டா, நீ எப்படி மாசமாக போற? முன்னாலே அது கொஞ்சமாவது ஒட்டணும், இப்பெல்லாம் சுத்தமா கிடையாது. சுத்தமா கிடையாதா? இப்பெல்லாம் காதல்னா என்னன்னே தெரியல. என்னன்னே தெரியலடி. இது இப்ப என்ன பார்க்கவே மாட்டேங்காவ. எதிட்டு சொல்லுத? ராணி ராணின்னு சுத்தி வருவாவல. ஆமா ஜபாக்கா, இப்ப நானே போனா கூட அப்படி ஒரு மாதிரி ஒதுங்கி பயந்த சுபாவம் மாதிரி அப்படி ஒதுங்கி போறாவ. யாரு தரமாமா பயந்தாரு? இங்க பாரு, புருஷனை பத்தி சொல்லக்கூடாதுதான், புருஷனோட வீக்னஸ் சொல்லக்கூடாதுதான், ஆனா சொல்லிதான் ஆகணும். நிஜமாதான் சொல்றேன். 8 மணிக்கு அப்புறம் வெளியிலே போக மாட்டாவ. அதுக்கப்புறம் கட்டுல ஒரு ஓரமா திரும்பியே படுத்திருப்பாவ, நிம்மறவே மாட்டாவ. நானு என்னெல்லாமோ பண்ணி பார்த்தேன், தாவணி அவுத்து பார்த்தேன், என்னெல்லாமோ பண்ணி பார்த்தேனே, திரும்பவே இல்லை தெரியுமா? என்கிட்ட ஒருவேளை உண்மையில காதல் போயிடுச்சோ?
வயிற்றுல கலப்பாத ஜவாக்கா. நீ ரொம்ப பிகு பண்ணல. இவ என்ன சொல்றா? ஆஹா, இல்லவே இல்ல. மாமா ஒரு பொண்ணை மதிக்கக்கூடியவரு. ஒரு பொண்டாட்டி ஆசை கூட நிறைவேற்ற முடியாத ஒரு கோலையெல்லாம் கிடையாது. பொண்டாட்டிக்கு ஆசைனா எதையும் செய்வாரு. அப்பெல்லாம் படுக்க வாய்ப்பு இல்லையே. நீ இப்ப 100ல ஒரு வார்த்தை கரெக்டா சொன்ன. என்னதான் இருந்தாலும் சரி, எவ்வளவு கோபம் இருந்தாலும் சரி, எனக்கு ஆசைன்னு போய் நெஞ்சில தொட்டாலே எல்லாத்தையும் மறந்துட்டு என் கூட இருப்பாங்க. ஆனா இப்ப ஒரு மாசமா திரும்புறதே இல்லை. இசை சும்மாட்டு சொல்ற? சத்தியமா தான் சொல்லுத. இதுக்கப்புறம் இந்த சாரன் பையனை சுத்தமா என்ன எடுத்து பார்க்க மாட்டேக்கான். ஜெபக்கா, சாரன் பையன் அப்படிதான். இப்ப என்ன கண்டாலே எரிஞ்சு விழுதான். ஏட்டி, இதுல இருந்து ஒண்ணு நல்ல தெரிஞ்சுட்டே. இந்த பூவை தொட்டவங்களுக்கெல்லாம் என்னமோ நடந்திருக்கு. அது மட்டும் உறுதியா தெரியுது. அந்த பூ எங்க தான் இருந்துச்சு? நான் தான் சொன்னே வெள்ளடக்க பொருளெல்லாம் தூக்கிட்டு வீட்டுக்குள்ள போவாதீங்கன்னு. யார் மூலமா அந்த பூ வீட்டுக்குள்ள வந்திருக்கோம்? நான் ராணி கிட்ட கொடுத்தேன். ராணி உன்கிட்ட கொடுத்துருக்கா. உன்கிட்ட இருந்து சாரன் பைய புடுங்கிருக்கான். அவன் அப்படி பேச்சு வாக்குல பைக்கில் சுத்தி விட்டுருக்கான். அதை கவின் பைய கொண்டு போயிருக்கான். ஆனா திரும்ப வரும்போது அந்த பைக்கை கொண்டு வந்தது அலெக்ஸு. அந்த பைக்கில் அந்த பூ இருந்துச்சு. நான் அலெக்ஸ் மாமா பைக்கு கொண்டு வந்ததை பார்த்தேன். ஆனா எனக்கு இந்த பூ ஞாபகம் இல்லை. அதனால எனக்கு ஞாபகம் இல்லை. அலெக்ஸ் வீட்டுக்குள்ள கொண்டு வரதுக்கு வாய்ப்பே இல்லை. ஒருவேளை அந்த பூ பைக்ல இருந்தாலும் அலெக்ஸ் எடுத்து முதல்ல தூர போட்டிருந்திருப்பான். ஏன்னா அவனுக்கு பொம்பளைங்க பொருள்னாலே ஆவாது. கீழே தூக்கி போட்ட பொருள் இல்லை, அவன் எங்க தூக்கி போட்டாங்கதான் இப்போ கேள்வி. அப்படிதான் இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கு. இல்ல அந்த பைக்குக்குள்ள இருந்தே யாரோ வந்திருக்கு. என்னக்க சொல்லுத? அலெக்ஸ் பைக்கு கொண்டுட்டு வரும்போதே கண்ணுக்கு தெரியாம வந்திருக்கேன். அதான் நேரம் அங்க போய் உட்கார்ந்துருக்கேன். இனிமேலாம் கீழே கிடக்கு எந்த போலையும் நான் தூக்க மாட்டேன்ப்பா. ஏன்டி அதுக்கப்புறம் கருப்பசிங்க என்ன பண்ணாரு? வாங்கி என் கணத்துல ஒன்று அரைஞ்சாவ. அப்படியே குடு குடு குடுன்னு போய் உட்கார்ந்தேன். நான் ஒன்று சொல்ல மறந்துட்டேன் தெரியுமா? என்ன? அதான் என்ன வாங்கி அரைஞ்சாவலா? அரைஞ்சும் போது நம்ம தோட்டத்து விடல, அங்கதான் என்ன கூட்டிட்டு போனாவ. நாங்க போனது எனக்கு தெரியாது, தூக்கிட்டு போயிருக்காவ. கண்ணை முடிச்சு பார்த்தேன். நம்ம தமிழரசி அம்மா இல்ல, அவையதான் எனக்கு தண்ணி எல்லாம் கொடுத்தாவ. என்னட்டி சொல்ற? நீ என்னட்டி சொல்லுத? அவையதான் வீட்டை விட்டு வெளியிலே போகலையே. ஏட்டி, அவைய வீட்டை விட்டு வெளியில போக மாட்டா வெட்டி. நீ என்னட்டி சொல்லுத? மறுபடியும் பயக்காட்டு தரல. நானே இன்னும் இந்த மரண பீதியில இருந்து வெளியில வரல. நீங்க எப்படி ஆச்சரியமாவே கேக்கிய? எனக்கு பயமா இருக்கு இல்லையா? நீ பார்த்தது உண்மையிலே கருப்பு சிங்கம் தானே? அடையத்துல புளிய கலவல. ஏம்மா, சத்தியமான பார்த்தது கருப்பு சிங்கம் தான். அன்னைக்கு தாவியது அந்த நாய் பண்ணையில இருந்து என்ன காப்பாத்துறது இதே கைதான். நான் பார்த்தேன். கைய பார்த்துட்டி, மூஞ்ச பாத்தியாட்டி? கருப்பு மாதிரி இருந்ததுன்னு. கருப்பு சிங்கம். ஆனா என்ன கருப்பே மாதிரி இருந்தாரு. அது சரிடி. அப்ப எப்படி தமிழசமாங்க இருக்க முடியும்? இது தமிழசமாங்க இல்லடி. அப்பா, அடவித்துல பயத்தை காட்டு தரவுல. நான் பார்த்தேன்னு சொல்லல. பார்த்தேன்னு சொல்லல. தமிழரசியம். என்ன சொன்ன? வேண்டாம் ஜவாக்கா, நான் ஏற்கனவே மரண பீதியில இருக்கேன். நீ எதையாவது ஒண்ணு சொல்லி போட்டுட்டு போயிடாத. ஏட்டே, நீ உண்மையில தமிழரசி முகத்தை தான் பாத்தியா? அதுலயும் சந்தேகமா? அது தமிழரசி அம்மா தானே? தமிழரசி அம்மா நம்ம வீட்டை விட்டு தாண்ட மாட்டாங்க. தமிழரசி அம்மாவுக்கு நம்ம ஊரே புதுசு. அவங்க எப்படி அங்க தோட்டத்துக்கு வர முடியும்? நம்ம போனாலே கூட்டு போக மாட்டோம். இத தனியா வந்து உனக்கு பழையோட செஞ்சாங்களோ? ஆத்தி, அப்போ கருப்பு சிங்கத்து கூட இருந்தது வேற யாரோ. நல்ல பாத்தியா? அது கருப்பு சிங்கமும் உனக்கு தமிழரசியம்மா மாதிரியே இருந்துச்சு. போதும் தாயே, நானே பட்ட பாலேருந்து எத்தனை வருஷம் போதும் நான் வெளியில வர்றதுக்கு. இதுல இவளுக்கு வேற இது ரொம்ப கேள்வி கேட்டு கலப்பு தழுவல. தமிழரசியம்மா மாதிரி தான் இருந்துச்சு. தமிழரசியம்மா மாதிரி இருந்துச்சுங்க. அப்போ தமிழரசியம்மா இல்லையாட்டி? செவ்வாய் இவ்வளவு க்ளோஸ் அப்ல எல்லாம் அப்படி கேட்காத. நாட்டுல எனக்கு பக்குங்க. உனக்கு பச்சிரட்டி தமிழரசியம்மா அங்கலட்டி இருந்தாங்க. என்ன சொல்லுதிய? உன்னை காணும். நாங்க வீட்டை தேடும் போது மாமியார் வாங்கிட்டு தான் பூவை கொடுத்துட்டேன். இப்ப இவ்வளவு காணல. எனக்கு பயமா இருக்கு, என்னென்னமோ நடக்குது, இந்த பிள்ளைய பாத்துட்டு வாங்கன்னு சொல்லும் போது தமிழரசி அம்மாவும் வீட்டுக்குள்ளதான் இருந்தாங்க, எங்க கூட தான் இருந்தாவ. அப்போ அங்க இருந்தது யாரு? அதான் நாங்களும் கேட்கோம், யாரு? இல்ல இல்ல, என்னை காப்பாத்துறதுக்கு
கருப்பு சிங்கம் அவ்வளவுதான். நான் வேற எதையும் சொல்லல, எல்லாத்தையும் மறந்துருங்க. இனி இதை பத்தி பேசக்கூடாது. பேசக்கூடாதா? நீ தான் இப்ப சொன்ன. இதேண்டி வீட்டுல இருக்க ஆம்பளைங்கெல்லாம் கேட்கும்போது நீ சொல்லவே இல்ல. இசை எதை காட்டி கொடுத்துறாத இசை. அவளை வேற என்ன உண்டுல ஆக்கிறவ. இது ஏன் நீ சொல்லலன்னு எனக்கு அந்த நேரத்துல சொல்லணும்னு தோணல. எனக்கு தமிழ செம்மா தானே, நம்ம வீட்டால தானே, எதுக்கு இதெல்லாம் போய் சொல்லிக்கிட்டு நினைச்சேன். இப்போ நீங்களாம் சொல்லும் போதானே எனக்கே தெரியுது தமிழ செம்மா வீட்டுல இருந்தவனு. அதை விடுங்க. அப்ப எனக்கு தண்ணி எல்லாம் கொடுத்தது யாரு? என்னம்மா என்ன பராமரிச்சவ தெரியுமா? ஏக்கா இவ பிரமையில இருக்காக்கா. இவ அந்த பிரமையில போனால, அந்த கல்லறையில படுத்து கிடந்தால, கல்லறைக்குள்ள இருந்துட்டு வந்திருக்கால, அதான் அந்த பிள்ளைக்கு பார்க்க எல்லாம் வீட்டார்கள் மாதிரியே தெரிஞ்சிருக்கும். இன்னொரு அதிர்ச்சிகரமான சம்பவத்தை சொல்றோம், கேட்டுக்க. என்ன? கருப்பு சிங்கம் காப்பாத்தினாவே, கருப்பு சிங்கம் காப்பாத்தினான்னு சொன்னீங்க. அந்த கருப்பு சிங்கம் நீ உன்னை தூக்கிட்டு வரும்போது, அதாவது கிங்ஸ்னு சாரோனு கவின் எல்லாம் உன்னை தூக்கிட்டு வரும்போது கருப்பு சிங்கம் நம்ம வீட்டுல தான் இருந்தாவ. அம்மா பயங்கட்டதுங்க என்ன? சத்தியமா. ஏன்னா கருப்பு சிங்கமும் மகாதேவன் அப்பாவும் நம்ம கிங்ஸின் பயிலும் அழுதுகிட்டே இருந்தானுவனே, மகாதேவன் அப்பா வீட்டுக்கு தான் போனாங்க 2 பேரும். அதுக்கு சாட்சி நம்ம இசை. இசையும் அவங்க கூட தான் போனோம். 3 பேரும் தான் அந்த வீட்டுல இருந்தாங்க. ஆமாட்டி, நான் மாமா எங்க அப்பா அந்த பயில்வ எல்லாம் அந்த வீட்டுல தானே இருந்தோம். அப்பதான் உன்னை கூட்டிட்டு வராங்கன்னு நியூஸ் வந்தது. தோட்டத்துல வேலை பாக்குறவங்க தான் நீ தோட்டத்துக்கு வந்ததா சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் எல்லாரும் அங்க தேடி வந்தாங்க. அப்படியே தேடி வரும்போது நான் கருப்பு சிங்கம் எங்க அப்பா என் பயில்வெல்லாம் அந்த வீட்டுல இல்லாட்டி இருந்தோம். ஏதோ கதை சொல்லி எனக்கு கேட்டா ஒரே கதை சொல்லிக்கிட்டு இருக்க. எட்டி நீ கண்டதெல்லாம் பிரம்ம. அங்க அப்படி யாரும் வரல. நீ சவப்பட்டிக்குள்ள படுத்து கிடந்த, உன்னை தூக்கிட்டு வந்தவ அவ்வளவுதான். இல்ல, நான் இதை ஒத்துக்கவே மாட்டேன். சத்தியமா சொல்றேன். நான் திரும்ப சொல்றேன். நான் கருப்பு சிங்கத்தை அங்க பார்த்தேன். கருப்பு சிங்கத்தை பார்த்தேன். தமிழரசி அம்மாவையும் பார்த்தேன். இல்ல, இங்க என்னமோ நடக்கு. இந்த புள்ள போய் சொல்லாதே. இவளுக்கு போய் சொல்ல தெரியாது. அப்படின்னா தோட்டத்துல இருக்கிறது யாரு? இப்ப நம்ம கூட இருக்கிறது கருப்பு சிங்கமா? இல்ல கருப்பு சிங்கத்துக்கு எதுவும் ஆயிட்டா? உண்மையிலே இங்க இருக்கிறது கருப்பு சிங்கமா? இல்லனா கருப்பு சிங்கத்தின் கருப்பு சிங்கம்